Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிக்கன் பால். எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ போன்ல சிக்கனை மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4 பிரெட்டை மிக்சியில போட்டு அடிச்சு பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி பொடி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். 2 முட்டையை உப்பு போட்டு பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்குல சிக்கனை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், चाट मसाला, जीरगम, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, பிரெட் கிரம்ஸ் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்க தேவையில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வச்சு தான் போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கையும் லைட்டா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் தண்ணி சேர்க்க தேவையில்ல. தண்ணியை சேர்த்து நம்ம பிசைஞ்சோம்னா கொஞ்சம் கையில ஒட்டுற மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்மளுக்கு பால் மாதிரி பிடிக்க வராது. அதான் தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து ஒரு பால் சைஸுக்கு கையில வச்சு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டை பீட்ல இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லா பிரெட் கிரம்ஸ் ஃபுல்லா மேல அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை வச்சு பீட் பண்றதால நம்மளுக்கு இது ரொம்ப சீக்கிரம் ஒட்டிடும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல எண்ணெயை ஊத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் பால்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஸ் ரொம்ப ஃபாஸ்டா வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோல வச்சு ஃப்ரை பண்ணாலும் எண்ணெய் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா வச்சு ஃப்ரை பண்ணா வெந்த மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் வேகாத மாதிரியும் இருக்கும். அதான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாவும் ரொம்ப சூப்பராகவும் உள்ள மேல கிறிஸ்பியாவும் உள்ள சூப்பராகவும் டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி சிக்கன் பாலை எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சிக்கன் இதுல வேக வச்சு சேர்த்துருக்கோம். இதுல வேக வைக்காம அப்படியே கூட அரைச்சு கூட சேர்த்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை பிளேட்ல எடுத்துடலாம்.
நான் இப்போ சொல்லியிருக்கிறது அளவு 1/4 கிலோ சிக்கனும் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு சிக்கன் பால்ஸ் உடையாம எண்ணெயும் ரொம்ப அதிகமாக இழுக்காம கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி மற்ற சிக்கன் பால்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபில சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.